ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 2ல இருக்கக்கூடிய பொருளியல் லெசன், அதாவது பொருளியல் ஓர் அறிமுகம் இப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 6thலயே உங்களுக்கு வெறும் டேர்ம் 2ல மட்டும்தான் இந்த லெசன் இருக்கும். வேற எந்த டேர்ம்லயே பொருளியல் அப்படிங்கிற லெசன் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாமே 7thல தான். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். நம்ம ஆல்ரெடி 10th 11th 12th இந்த மாதிரி பொருளாதாரத்துல நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டோம். அது எல்லாத்தையும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிறது, இந்த லெசன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 6th டேர்ம் 2ல பொருளியல் லெசன் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். 6th பொறுத்த வரைக்கும் மொத்தமாவே ஒரு லெசன் தான். பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற லெசன் தான். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது நுகர்வு பண்டங்கள்னா என்ன, சந்தைனா என்ன, பண்டமாற்று முறைனா என்ன, 3 நிலை தொழில்கள், அதாவது முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில்னா என்னென்ன அப்படிங்கிறது தான் சும்மா பேசிக்கா சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா, பார்க்ல வந்து கவின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதாவது கவின் வந்து தனியா இருப்பான், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. கவின் யாரு அப்படின்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பையன். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்களோட மாமா வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்களோட மாமா பேர் வந்து மோகன். அவங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருப்பான். அவங்க குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, மாமாவோட பசங்களா இருப்பாங்க. அவங்களாம் போய் பார்க்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்ல வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பையனை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீ வந்து கிராமத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த கவின் அப்படிங்கிற பையனை கூட சேர்த்துக்காம அங்க நகரத்துல இருக்க பசங்க மட்டுமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவன் வந்து தனியா உட்காந்துட்டு இருப்பான். அவங்க மாமா வந்து பாப்பாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க, நான் கம்முன்னு வீட்லயே இருந்திருக்கலாம், வராம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி அந்த பையன் சோகமா சொல்லுவான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க மாமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவங்களோட பையன் பிளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்க இருந்து வருது தெரியுமா, அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் எங்க இருந்து வருது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. ஸோ அவர் வந்து சொல்லுவார், கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத பத்தி தெளிவா விளக்குவார். அந்த தெளிவா விளக்குற இடத்துல தான் இந்த மாதிரி இந்த நுகர்வு பண்டங்கள், சந்தை, பண்டமாற்று முறை, இந்த மாதிரி நிலை தொழில்கள் இருக்குல்ல, இது எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே சேர்ந்து விளையாடுவாங்க. இததான் ஸ்டோரியா இங்க சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. என்னென்ன பொருளியல் சம்பந்தமா நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, நான் வந்து பாக்ஸ் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்கலாம். சந்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது கிராமத்துல வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை பொதுவான இடத்துல குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஈவினிங் டைம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நாலங்காடி இதுன்னு இருக்கு, அல்லங்காடின்னு இருக்கு. இப்ப மேக்சிமம் பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவினிங் டைம்ல தான் போடுறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல மக்களோட தேவைக்கு இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து அந்த இடத்துல விற்பனை செய்வாங்க. அதுதான் நம்ம சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோரும் பொருட்களை வாங்குபவரும் விற்பனையாளரும் பொருட்களை விற்பவங்களும் கூடக்கூடிய இடம் தான் சந்தை அப்படின்னு சொல்றோம். கிராமங்கள்ல இது குறிப்பிட்ட நாட்கள்ல கூடுறதால இதை வந்து வார சந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பொருட்களை விற்பாங்க. அதை வந்து இவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளோட தேவைக்காக நம்ம போய் கடையிலையோ இல்லை சந்தையிலையோ இல்லை ஏதாவது இடத்துல நம்மளோட தேவைக்கான பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரோம். பார்த்தீங்களா? அதை தான் நமக்கான தேவைக்கு இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம வாங்கிட்டு வர்றதா நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதாவது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, துணி, சைக்கிள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லாமே நுகர்வு பண்டங்கள் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடியதை எதிர்கால தேவைக்காக நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா, அதை தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். அது தொகையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பொருட்களாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட அன்றாட தேவைகள் போக மீதி இருக்கக்கூடிய தொகையை எதிர்கால தேவைக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா அதுதான் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். அதை வந்து திருக்குறள் என்ன சொல்லியிருப்பார் திருவள்ளுவர்,
அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அதாவது தன்னோட செல்வத்தோட அளவு அறிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி வாழாதவனோட வாழ்க்கை இருக்கிறது மாதிரி இருக்கும். அதாவது நல்ல வசதியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இருந்தாலுமே அவன் உண்மையிலேயே யாருதான், எதுவும் இல்லாதவன் தான். அது வெறும் பொய் தோற்றம் தான். அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படிங்கிறதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிறது. பண்டமாற்று முறை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னன்னா இப்ப அமௌண்ட் இருக்கு, காசு இருக்கு, ஜிபே இருக்கு. முதல்ல இதுக்கு முன்னாடி அமௌண்ட் இருந்தது, அதுக்கு முன்னாடி செப்பு நாணயங்கள், தங்க நாணயம் இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்டமாற்று முறை தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா எனக்கு இன்னொரு பொருள் வேணும் அப்படின்னா என்கிட்ட எக்ஸஸா இருக்கக்கூடிய பொருளை நான் கொடுத்துட்டு எனக்கு வாங்கிக்கிறேன். அதாவது என்கிட்ட அரிசி இருக்கு, உங்ககிட்ட பருப்பு இருக்கு அப்படின்னா நான் அரிசியை கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு தேவையான பருப்பை நான் வாங்கிக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருளை மாத்திக்கிறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஏன் அதனாலதான் பணம் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப என்கிட்ட அரிசி இருக்கு, உன்கிட்ட துணி இருக்கு. ஓகேவா? நான் துணி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அரிசி கொடுத்துட்டு துணி வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் உனக்கு அரிசி தேவை கிடையாது. அப்ப என்கிட்ட வாங்க மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ அவங்க கிட்டதான் போய் வாங்கிக்குவேன் இல்லையா? அப்ப என்னால துணி அப்படிங்கறத வாங்க முடியாது. ஆனா எனக்கு துணி தேவைப்படும், எங்களால அரிசி இருக்கு, உனக்கு அரிசி தேவைப்படல. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே நடந்தது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 நிலை துறைகள். ஓகேவா? பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை பாத்தீங்கன்னா 3 நிலையா பிரிச்சிருப்பாங்க. முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது விவசாயம். 2ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னது? அதாவது தொழில்துறை அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் நிலைத்துறை சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலைத்துறை வேளாண்மை துறை அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாவே வேளாண்மை தான். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறது தான் முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்றோம். ஃபுல்லாவே என்னது? வேளாண்மை சார்ந்த தொழில்கள். பாருங்க, வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் இந்த மாதிரி சேகரிக்கிறது, மரம் வெட்டுறது, இது எல்லாமே முதல் நிலை தொழில்கள். முதல் நிலை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? வேளாண்மை ஞாபகம் வந்துடணும். ஸோ வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே முதல் நிலை தொழில்கள். அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை, மூலப்பொருட்களை அப்படியே பண்றதுதான். ஸோ இயற்கை மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? விவசாயம் பண்ணுவோம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணி பண்றதுதான் நம்ம முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல என்ன பண்ணாங்க? வேட்டையாடி உணவு எல்லாமே சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மை அப்படிங்கறத செய்யறதுக்கு கத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வேளாண்மை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நீர்நிலைகளுக்கு அருகில தான் குடியிருப்புகளை அமைக்கணும் இல்லையா? ஏன்னா நீர் வசதி இருந்தாதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா வேளாண்மை செஞ்சு நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே விளைவிச்சுக்கலாம். அப்ப அந்த இடத்துலயே என்ன பண்ணாங்க? நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, இந்த மாதிரி குளம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே குடியேறிட்டாங்க. அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிராமம், ஊர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்னைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது என்னது? பொருளாதாரத்தோட ஆணிவேரா தான் இருக்கு. மேக்சிமம் எதுல இருந்து வருது? பொருளாதாரத்தை ஆணிவேர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது விவசாயம் தான். ஓகேவா? மனிதங்களோட தேவைக்கும் ஆசைக்கும் அளவில்லதான். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை, அதுக்கப்புறம் வேளாண்மையில ஈடுபடக்கூடிய தொழில்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம். வேளாண்மையிலையும் மேய்ச்சல்லையும் ஈடுபடக்கூடியவங்களை தான் நம்ம விவசாயிகள், உழவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன கிராமம்னா என்னன்னு தெரிஞ்சு, கிராமம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். விவசாயம் எப்படி கத்துக்கிட்டோம்? நார்மலா பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அப்படியே வேட்டையாடி இருக்கிறது அப்படியே பச்சையாவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சு சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? விவசாயத்தை பொறுமையா கத்துக்கிட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்ப விவசாயம் பண்றதுக்கு என்ன தேவை? கண்டிப்பா தண்ணீர் அப்படிங்கிறது தேவை. அப்ப நீர்நிலைகளுக்கு பக்கத்துலதான் அந்த குடியிருப்புகள், அவங்க பக்கத்திலேயே வீடு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தானே? அப்ப வீட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நீர்நிலைகளுக்கு விவசாயம் செய்யக்கூடிய ஏரியாவை என்ன சொன்னோம்? நம்ம கிராமம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி தொழில்கள் செய்யறவங்கள விவசாயிகள், உழவர்கள் அப்படின்னு சொன்னோம். இதை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை தொழில்கள். 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் நிலை தொழில்கள்ல கிடைச்சது இல்லையா பொருட்கள், உணவு தானியங்கள்ல உற்பத்தி பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி கிடைச்ச மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலமாவோ
இயந்திரங்கள் மூலமா என்ன பண்ணாங்க, பயன்பாட்டுக்கு உரிய பொருட்களா மாத்துறது. அதை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரும்பு வந்து விளைவிச்சு கொண்டு வராங்க, அந்த கரும்பு அப்படிங்கிறது, கரும்பை விளைவிக்கிறது அப்படிங்கிறது முதல்நிலை தொழில். அதை வச்சு நம்ம சர்க்கரை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து இரண்டாம் நிலை தொழில். ஓகேவா? இதை தான் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, முதன்மை நிலை தொழில்கள் மூலமா சேகரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள்ல இருந்து நம்மளோட அன்றாட தேவைக்கு இயந்திரங்கள் மூலமா நம்ம வந்து தயாரிக்கிறது தான் இரண்டாம் நிலை தொழில், தொழில்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வேளாண்மை, ரெண்டாவது தொழில்துறை. வேளாண்மையில இருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு நமக்கு தேவைப்படுற மூலப்பொருட்களா மறுபடியும் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இரண்டாம் நிலை தொழில். அதுதான் நான் சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டேன். கரும்பு முதல்நிலை தொழில், சர்க்கரை தயாரிக்கிறது இரண்டாம் நிலை தொழில். அதுக்கு பாருங்க என்னென்ன இருக்குன்னு. வேளாண் அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா பருத்தி தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது, உணவு பதப்படுத்துறது. காடு சார்ந்த தொழில்துறைகள் என்னென்ன அப்படின்னா காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள் தயாரிக்கிறது. கனிம தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி தயாரிக்கிறது. கடற்சால் தொழிற்சாலைகள் என்ன அப்படின்னா கடல் உணவு இருக்கு இல்லையா, அதை வந்து பதப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி மூலப்பொருட்கள் அடிப்படையில நம்ம வந்து அது தொழிற்சாலைகள் நிறைய சொல்லுங்க, ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா. ஸோ மூலப்பொருட்களை, அதாவது முதல் நிலையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு நம்ம இயந்திரங்கள் மூலயமா தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து தொழில்துறை, இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, யாரு என்ன சொன்னா அப்படிங்கிறது. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு யார் சொன்னா, மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து தொழில்துறை வந்து விரிவடைவது அவர் வந்து ஏத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிச்சுக்கோங்க. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரு. அடுத்து மூன்றாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து பொருட்களை உற்பத்தி செய்யாது, மாறா என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்திக்கும் மக்களுக்கும் தேவையான சேவைகளை வழங்குறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவைத்துறை, இல்லைன்னா மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முன்னாடி சொன்ன முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லையா, அதற்கான சேவைகளை வழங்குறதாலதான் இதை நம்ம சேவைத்துறை தொழில் அப்படின்னு சொல்றோம். இது மூன்றாம் நிலை தொழில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்றாங்க, கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு செய்யறது, விளைவிக்கிறது ஒரு இடத்துல, விளைவிக்கிற இடத்துல இருந்து தொழிற்சாலைக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவாங்க, டிரான்ஸ்போர்ட் மூலமா, அதாவது லாரியில கொண்டு போவாங்க. அப்ப அங்க இருந்து கொண்டு போற அந்த லாரி தொழில் இருக்கு இல்லையா, அது வந்து மூன்றாம் நிலை தொழில். அதுக்கப்புறம் சர்க்கரை செய்வாங்க இல்லையா, சர்க்கரை செஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரை என்ன பண்ணுவாங்க, அதாவது பேக்கெட் பண்ணி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி வேற வேற இடத்துக்கு அனுப்புறது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தொழில்துறை செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல லோன் வாங்கி அதெல்லாமே செய்வாங்க. அப்ப பேங்க் இந்த மாதிரி கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் அது எல்லாமே என்னதான் மூன்றாம் நிலை தொழில். சேவைகள் எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள் தான். ஓகேவா? அடுத்து மக்களோட அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குது. பாருங்க என்னென்ன வகையில போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள் எல்லாமே. தொலைத்தொடர்பு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகம் பாத்தீங்கன்னா பொருட்களை கொள்முதல் செய்யறது, விற்பனை செய்யறது. வங்கி பண பரிமாற்றம், வங்கி சேவைகள், இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள். இந்த மூன்று துறைகளையும் பத்தி நம்ம தெளிவா டீட்டெயிலா ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நிலை தொழில் வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்கள். இரண்டாம் நிலை தொழில் தொழில்துறை. மூன்றாம் நிலை தொழில் பாத்தீங்கன்னா சேவைத்துறை. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உலக மக்கள் தொகையில 50% பாத்தீங்க அப்படின்னா நகரங்கள்ல தான் இருக்காங்க. ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல 47% மக்கள் நகரங்கள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க வந்து ஒரு சில காரணங்களுக்காக இடம்பெயர்ந்து நகரங்களுக்கு வந்திருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிராமங்களும் நகரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான். ஓகேவா? சோ கிராமங்கள் பாத்தீங்க அப்படின்னா உணவு மூலப்பொருட்களை நகரங்களுக்கு கொடுக்குது, நகரங்கள் இயந்திரங்கள் மற்றும் சேவைகளை என்ன பண்ணுது, கிராமங்களுக்கு கொடுது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அது போக கிராமங்கள் நம்மளோட நாட்டோட முதுகெலும்புன்னு யார் சொன்னா, காந்தியடிகள் சொன்னார். அவ்வளவுதான். இதை மொத்தமா நீங்க நான் பாயிண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதெல்லாமே நோட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா ஒரே பேஜ்ல முடிஞ்சிரும். ஓகேவா? சோ ஆல்ரெடி படிச்ச கண்டென்ட் தான் நம்ம வந்து
பெரிய கிளாஸ்ல படிச்சதால, அதாவது 11th 12th 10th எல்லாமே படிச்சதால இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். இருந்தாலுமே இது ரீகால்காக எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா தெளிவா படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் இங்க ரீகால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதை மொத்தமா எழுதுறீங்க, ஷார்ட் நோட்டா நீங்க எடுத்தாலுமே ஒரு பேஜ் கூட முழுசா வராது. ஓகேவா? இப்ப தெளிவா புரிஞ்சதுங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிற அந்த பேசிக் டாபிக், பேசிக்கா என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. கிராமங்கள் நகரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான் 6th மொத்தமாவே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெசன் தான் பொருளியல் சம்பந்தமா. தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு கிளாஸா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.